ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கிரேவிக்கு உண்டானதை காமிக்கிறேன். 200 கிராம் மஷ்ரூமு, தயிர், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு உப்பு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு தோல் எடுத்த தேங்காய் கொஞ்சம் ஒரு கால் இதுவும் ஒரு 5 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை, சோம்பு, கருவேப்பிலை. இது ஒரு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி 5 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் இதிலே போட்டதுனால மஞ்சத்தூள் சேர்க்கலை. பாருங்கள், இந்த கரண்டியில் சின்ன கரண்டி தான் இது, குழம்பு கரண்டி, அதெல்லாம் ஒன்று போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சோடனே பட்டை போட்டுக்கிறேன், சோம்பு, ஃபஸ்ட்டு இந்த சோம்பு வெடிச்சிடுச்சு. நசுக்கி வச்சுக்கிற பூண்டு பல்லும் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எப்பயும் மஷ்ரூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்துக்குங்க. எதனா அதில் விஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாத மிளகுத்தூள் போட்டால் விஷத்தெல்லாம் முறிச்சிடணும். அதுக்காக தான் நான் தயிரில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு நனைச்சி வைக்கிறது. இன்னொரு காரணம், மஷ்ரூம் சின்னதாக ஆகாது, நம்ம கட் பண்ண சைஸ்லேயே இருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்குறேன். வெங்காயம் தான், ஒரு வெங்காயம் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு போட்டோம், ஒரு வெங்காயம் பேஸ்ட்டாக போட்டேன். இப்போ கருவேப்பிலை இது க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இஞ்சி சேர்க்கலை, இஞ்சி வாசனை அவ்வளோ ரொம்ப பிடிக்கிறதில்ல. பாருங்கள், இப்போ இந்த மஷ்ரூம் இது ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும் ஊற வச்சேன். 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி ஊற வச்சு பண்ணிங்கன்னா மஷ்ரூமும் பெருசு பெருசாக அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச 2 தக்காளி பழமாக பார்த்து 2 தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். அது தயிர்லாம் ஊற வச்சேன்ல, அதில் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன். இது சப்பாத்திக்குன்றதால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த கிரேவி. இதில் காரம் பெப்பரும் இருக்கிறதுனால மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உப்பு பாருங்கள், கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா பார்த்துக்கின்னு போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட்டுட்டா வேஸ்ட் ஆகிட்டா வம்பு. இப்போ இதை மூடி வச்சிட்றேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த தேங்காய் பாருங்கள், தேங்காய் 5 முந்திரி பருப்பு 2 வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு கிரேவி போட்டு இது கொஞ்சம் சுண்டட்டும், நல்லா பச்சை வாசனை போ மிளகாத்தூள்.
பாருங்கள், தேங்காய் முந்திரி பருப்பும் அரைச்சின்னு வந்திருக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். இது இப்போ குழம்பு கொச்சிட்டு இருக்குது. பாருங்கள், மஷ்ரூம் பாருங்கள், அப்படியே பெருசாகவே நம்ம போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேங்காய் கிரேவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று. இது நீங்கள் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள், நல்லா வரும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் பட்டர் போடணும். போட்டுட்டு நல்லா அப்படியே அது கரையட்டும். கரைஞ்சிட்டோம் நிறுத்திடுறேன். இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் கரையணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.